உலகின் தலைசிறந்த இராணுவ கட்டமைப்பில் 3ஆம் இடம். எதிரிகளை குலைநடுங்க வைக்கும் அதிநவீன போர்க்கருவிகள். 14 லட்சத்திற்கும் அதிகமான போர் வீரர்கள். வான்படை, தரைப்படை, கடற்படை, கடலோர காவல்படை என பல்வேறு படைப்பிரிவுகள். எதிரிகளை கூண்டோடு அழிக்கும் நியூக்ளியர் வெப்பன்கள். இத்தனை இருந்தும் இந்தியா இன்றும் அமைதியை விரும்பும் ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் நம் நாட்டு மக்களுக்கும் நாட்டின் அமைதிக்கும் ஆபத்து என்றால் இந்தியாவின் அடி எப்போதும் மரண அடியாகத்தான் இருக்கிறது. உலகின் சக்தி வாய்ந்த இராணுவமாக இன்று இருக்கும் இந்திய இராணுவம் இத்தகைய கட்டமைப்புகளை அத்தனை எளிதாக பெற்றுவிடவில்லை. ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் பாடம் கற்றுக்கொண்ட இந்தியா ஒவ்வொரு நாளும் தன்னை மெருகேற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. உலகின் அதிநவீன இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியது எப்படி இந்திய நாடு? இந்தியாவின் இந்த இராணுவ கட்டமைப்பு எப்படி சாத்தியமானது? யார் கட்டமைத்தது இந்திய இராணுவத்தை? இந்திய இராணுவத்தின் வரலாறு என்ன தெரிந்து கொள்ளலாம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் இந்திய போர் வீரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கைப்பாவையாக பயன்படுத்தப்பட்டனர். 2ஆம் உலகப் போரில் இந்திய தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்தியர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டதற்கு இந்திய தலைவர்கள் பயங்கர எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதற்கு இந்திய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ 2ஆம் உலகப் போரின் முடிவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இந்திய போர் கைதிகளையும் இந்திய தேசத்திற்காக உயிரையும் கொடுக்க துணிந்த இந்திய இளைஞர்களையும் கொண்டு இந்திய தேசிய இராணுவம் என்ற பெயரில் 1943ஆம் ஆண்டு 43,000 இளைஞர்களை கொண்ட இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். பல்வேறு போராட்டங்கள் மற்றும் இன்னல்களுக்கு இடையே இந்த INA வீரர்களுக்கு ஜப்பானில் இரகசியமான முறையில் போரில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகளை ஜப்பான் அரசின் உதவியோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் INA வழங்கியது. மகாத்மா காந்தி ஒருபுறம் இந்திய சுதந்திரத்திற்காக அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த போது சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்ற கோஷத்தோடு வந்தே மாதரம் என்ற முழக்கத்தோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் வீறு கொண்டு எழுந்த இந்திய இளைஞர் படையை கண்ட பிரிட்டிஷ் படை அஞ்சி நடுங்கியது. 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட ஸ்திரத்தன்மையற்ற நிலையினாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்துவிட்டதாக பிரிட்டிஷ் அரசு பரப்பிய மர்ம செய்திகளினாலும் இந்த INA படையை ஒருங்கிணைக்க தலைமை இல்லாமல் நாட்டிற்காக போராடிய இந்த இளைஞர்கள் தேச துரோக சட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்பு நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களின் விளைவாக நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. பின்னர் நாட்டிற்கென தனியே ஒரு இராணுவ கட்டமைப்பு தேவை என்பதை உணர்ந்த பட்டேல் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே இந்தியாவிற்காக போராடிய இளைஞர்களை கொண்டு தற்காலிகமான ஒரு இராணுவத்தை கட்டமைத்தார். இந்த இந்திய இராணுவமே 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய காஷ்மீர் பிரச்சினை, ஹைதராபாத் இணைப்பு உள்ளிட்டவற்றில் பெரும் பங்காற்றியது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக 1949ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்திய இராணுவ தினமாக இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இந்திய இராணுவம் முழுக்க இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வந்தது இந்த தினத்தில்தான். காரணம் 1949ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை இந்தியாவின் முப்படைகளுக்கும் தளபதிகளாக ஆங்கிலேயர்களே நியமிக்கப்பட்டிருந்தனர். 1949ஆம் ஆண்டு ஆங்கிலேய தளபதி ஜெனரல் சர் பிரான்சிஸ் புட்சர் இந்திய படைகளுக்கு கடைசியாக இராணுவ தளபதியாக பதவி வகித்தார். அதன் பிறகு 1949ஆம் ஆண்டு 200 ஆண்டுகால பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டும் வகையில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 1949ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியிடம் இருந்த பதவி முதன்முறையாக இந்தியரான ஜெனரல் KM கரியப்பாவிற்கு வழங்கப்பட்டது. இவரே இந்திய இராணுவ தளபதி பதவியை அலங்கரித்த முதல் இந்தியர்.
ஜெனரல் கரியப்பா ஆங்கிலேயர்கள் அங்கம் வகித்த இந்திய ராணுவத்தில் உயர் பதவி வகித்தவர். இவர் தலைமையிலேயே இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காஷ்மீர், ஹைதராபாத் போன்ற பகுதிகள் போரிடப்பட்டு இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. இதன் பிறகு இந்திய ராணுவம் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டது. ஆனால் இந்தியாவிற்கென தனியே ராணுவ கட்டமைப்பும் நவீன தளவாடங்களோ இல்லாமல் இருந்தது. 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய சீன போரில் இந்தியா தோல்வியடைந்தது. இது அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை இந்தியாவை ராணுவ வலிமை மிக்க நாடாக மாற்றுவதற்கான தேவையை உணர்த்தியது. இதன் பிறகு இந்திய ராணுவத்திற்காக கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டு போர் வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு ராணுவ கட்டமைப்பும் பலப்படுத்தப்பட்டது. தற்போதைய நிலையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் எந்தவித நவீன ஆயுதங்களும் கூட இல்லாமல் சிறப்பாக போர் புரியும் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லா பருவ காலங்களிலும் எந்தவித நிலப்பரப்பிலும் காடுகள், மலைகள், -டிகிரியில் ரத்தம் உறையும் பனி பிரதேசங்கள், பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தும் மலைகள் என அனைத்து இடங்களிலும் இவர்கள் வலிமை பெற்றவர்களாக இருந்து துல்லியமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். காரணம், ஒவ்வொரு இராணுவ வீரனும் பயிற்சியின் போதே உடல் மற்றும் மனதளவில் வலிமைப்படுத்தப்பட்டு போர்க்களத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்திய நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்கு செலவழிக்கும் தொகையை விட 10 மடங்கு அதிகமாக இராணுவத்திற்கு செலவழிக்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்திய இராணுவத்தில் 14 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். 4700 இராணுவ பீரங்கிகள், 2200க்கும் அதிகமான போர் விமானங்கள், 295 இராணுவ கடற்படை கப்பல்கள், எதிரி படைகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் நியூக்ளியர் வெப்பன்கள் உள்ளிட்ட அதிநவீன போர்க்கருவிகள் இருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்தியா எந்த ஒரு நாட்டுடனாவது போரிட நேர்ந்தால் இதில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய இராணுவமானது நாட்டின் எல்லைகளை மட்டும் பாதுகாக்கவில்லை, பல பணிகளையும் செய்கிறது. குறிப்பாக இந்திய தரைப்படை உலகின் 2வது மிகப்பெரிய தரைப்படையாகும். இது இந்திய இராணுவத்தின் மிகப்பெரிய பிரிவாகும். இந்த இந்திய தரைப்படை இந்தியாவின் எல்லைகளை கண்காணிப்பது, உள்நாட்டில் பாதுகாப்பை தருவது, அமைதியை நிலைநாட்டுவது, பயங்கரவாத எதிர்ப்பு பணிகளில் பங்காற்றுவது, இயற்கை பேரிடரின் போதும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவது, நாட்டு நல பணிகளில் ஈடுபடுதல் போன்ற பல்வேறு பணிகளையும் செய்கிறது. எத்தனையோ இந்திய இராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கிறார்கள். ஆனால் இந்த இராணுவ வீரர்களுக்கு என்று தனியே சட்டங்களோ உரிமைகளோ கூட கிடையாது. ஒவ்வொரு இராணுவ வீரரும் நாட்டின் இராணுவ ரகசியங்களை காக்க வேண்டி இருப்பதனால் இவர்கள் பத்திரிகை ஊடகங்களில் பேட்டி அளிப்பதற்கோ, தங்களுக்கென தனியே சங்கம் வைத்துக் கொள்வதற்கோ, தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கோ கூட அவர்களுக்கு உரிமைகள் கிடையாது. குறிப்பாக ஒரு இராணுவ வீரர் இராணுவ உயர் பதவியில் இருக்கும்போது அல்லது பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் தொடர்ந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார். காரணம், இந்திய நாட்டின் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்திய இராணுவம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு 4 போர்களை இந்திய இராணுவம் கண்டிருக்கிறது. இந்திய பாகிஸ்தான் போர், இந்திய சீன போர், இந்திய வங்கதேச போர், கார்கில் போர் என 4 போர்களில் இந்தியா 3 போர்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகின் எந்த இராணுவத்திற்கும் சவால் விடும் வகையில் இந்திய இராணுவத்தின் வலிமை தற்போது பன்மடங்கு பெருகி இருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கே அஞ்சும் அளவிற்கு நமது இந்திய இராணுவம் எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்தியாவிடம் எதிரி நாட்டை கூண்டோடு அழிக்கும் நியூக்ளியர் வெப்பன்கள் இருந்தும் கூட இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் இந்தியா எப்போதும் கூறுவது இதுதான்: நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் நாங்கள் முதலில் அணு ஆயுதங்களை எப்போதும் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எங்கள் நாட்டின் அமைதிக்கு எப்போதாவது தீங்கு நேர்ந்தால் அதனை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என பகிரங்கமாக உலக அரங்கில் எச்சரித்து இருக்கிறது. இன்று ஒவ்வொரு இந்தியரும் அமைதியாக இருப்பதற்கும் நிம்மதியான வாழ்வியலை மேற்கொள்வதற்கும் நமது ஒவ்வொரு இராணுவ வீரரின் தியாகமும் வீரமுமே காரணம். என்றும் அமைதியை விரும்பும் நமது இந்திய நாட்டில் எல்லைகளில் பணிபுரியும் ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் 1000 வணக்கங்களோடும் நன்றிகளோடும் இந்த வீடியோ இந்திய இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம். ஜெய் ஹிந்த்.